காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட ஓராண்டு நிறைவு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து அளித்து வந்த அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5இல் நீக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக மாநிலம் பிரிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு முடிய உள்ள நிலையில் நிறைய பலன்கள் அந்த மாநிலத்திற்கு கிடைத்துள்ளது தெளிவாக தெரிகிறது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. அதேபோல் அரசியல் சாசனத்தின் 35A பிரிவானது நிரந்தர குடியுரிமை வழங்குவது தொடர்பாகவும் சில சிறப்பு உரிமைகள் சலுகைகள் அளிப்பதாகவும் இருந்தது. இந்நிலையில் மத்திய அரசு கடந்த ஆண்டு இந்த 2 சட்ட பிரிவுகளையும் நீக்கி நடவடிக்கை எடுத்தது. மேலும் ஜம்மு காஷ்மீர் லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன. இந்த சட்டப்பிரிவுகள் நீக்கத்தால் கடந்த ஓராண்டில் பல நன்மைகள் ஏற்பட்டுள்ளது. அங்குள்ள மக்கள் இந்திய அரசுக்கும் பாஜகவிற்கும் நன்றி செலுத்தி பல நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ளார்கள்.